துடிக்குது மனசு. இப்போ இங்க பவதாரிணி வழக்கறிஞர் வந்திருக்காங்க. தத்தெடுக்கிறத பத்தி இந்த 3 தாய்மார்களுக்கும் இவங்க என்ன சொல்ல போறாங்க, இவங்களுடைய ஆலோசனைகளை கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம். இவங்களுடைய கதைகள் எல்லாமே கேட்டீங்க இல்லையா? பொதுவா தத்தெடுக்கிறத பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பொதுவா அடாப்ஷன் பாத்தீங்கன்னா, தத்தெடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக தத்து எடுத்துக்கலாம். அவங்களுடைய விருப்பம் அது. அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். திருமணம் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? திருமணம் ஆயிருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவங்க இப்போ கல்யாணமே பண்ணிக்காம சில பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தத்து எடுக்கணும் அப்படின்னு விரும்புறாங்கன்னா அவங்க தத்து எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு லேடி she is 45 years old, 45 வயசு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல, அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க கணவனை இழந்துட்டாங்க, இல்ல கணவனால் கைவிடப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தைய இப்ப தத்து எடுக்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னா கண்டிப்பா தத்து எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆண் நீங்க பாத்தீங்கன்னா கல்யாணமே அவர் பண்ணிக்காம இருக்கலாம், மனைவியை இழந்தவராக இருக்கலாம், மனைவி பிரிந்து போயிருக்கலாம். சோ அப்படி இருக்கிறதையும் அவங்க தத்து எடுக்கலாம். ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. தத்து எடுக்கிறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண் 90 வயது வரைக்கும் தத்து எடுக்கலாம். நம்ம நாட்டுல 90 வயது வரைக்கும் ஒரு ஆண் ஒரு குழந்தைய தத்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, சட்டம் இடம் கொடுக்கிறது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, தத்து எடுப்பவருக்கும் அந்த குழந்தை, எந்த குழந்தைய நம்ம தத்து எடுக்க போறோமோ அந்த குழந்தைக்கும் 21 வயது வித்தியாசம் இருக்கணும். 21 வயசு வித்தியாசம்? 21 வயது. அதாவது இப்போ ஒரு குழந்தை ஒரு வயசுன்னு வச்சுக்கலாம். தத்து எடுக்க போற குழந்தையோட வயசு 1. தத்து எடுப்பவர் அவருக்கு கண்டிப்பாக 22 வயதுக்கு மேற்பட்டு இருக்க வேண்டும். அதாவது 2 பேருக்கும் 21 வயசு டிஃபரன்ஸ் இருக்கணும். அந்த குழந்தைக்கும் அவருக்கும் 21 வயசு டிஃபரன்ஸ் இருக்கணும். இன்னொன்னு என்னன்னாக்க 3000 ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்க வேண்டும். சரியா? ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 3000 ரூபாய்க்கு மேல வருமானம் இருந்து அந்த தத்து எடுத்துக்க போற குழந்தையை நன்றாக வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். அதாவது நல்ல உணவு, உறைவிடம், கல்வி, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியும். அதாவது குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு அம்யூனிட்டிஸ் கொடுக்க முடியும், நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறத அவங்க தத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருக்கணும், இல்ல ரொம்ப பெரிய வேலையில இருக்கணும் அப்படின்லாம் இல்ல. சாதாரணமா இருக்கிற ஒரு வேலையில இருக்கிற ஒருத்தர் தத்து எடுக்கலாம். தத்தெடுக்கும் போது வயசு, இந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பொருளாதார அடிப்படையில இந்த 2 விஷயங்கள் பாக்குறாங்க. அதை தவிர பேரண்ட்ஸோட ஹெல்த், அதாவது தத்தெடுத்துக்க போற பேரண்ட்ஸ், கணவன் மனைவி தத்து எடுத்துக்க போறான்னு வச்சுக்கோங்க. அந்த கணவன் மனைவி 5 வருடமாவது ஒற்றுமையாக, அதாவது தினம் ஒரு சண்டை, போலீஸ் ஸ்டேஷன் போனோம், இல்ல எங்களுக்குள்ள மன வேற்றுமை, நாங்க கோர்ட்டுக்கு போனோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க உடல் ரீதியா எப்படி வேணா இருக்கலாம். ஒருத்தருக்கு நடக்க முடியாம இருக்கலாம், ஹேண்டிகேப்ட்னு சொல்லலாம், பிசிக்கலி டிசேபிள். ஆமா. இல்ல பேச முடியாதவர்களாக இருக்கலாம், இல்ல காது கேட்காதவர்களா, இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் இருந்தா கூட இருவரும் ஒரு கணவன் மனைவியாக 5 வருடங்கள் சந்தோஷமாக ஒரு குடும்பம் நடத்தியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் தத்து எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைங்களை சூஸ் பண்றது கவர்மெண்ட், இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க சொல்லி வைக்கணுமா, இல்ல எங்க போகணும் ஃபர்ஸ்ட் அவங்க? அதாவது குழந்தைகள் எங்க வேணா இருக்கலாம். ஆனா இதுக்குன்னு சில ஏஜென்சிஸ் இருக்கு. சோ நீங்க உங்களுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டீங்கன்னா அந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல எந்தெந்த ஏஜென்சி இந்த மாதிரி தத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற விவரங்கள் உங்களுக்கு தெரியும். அவங்களை எப்படி நீங்க தத்து எடுக்கலாம் அப்படிங்கறத அந்த போலீஸ் இதுல அவங்களே கைட் பண்ணுவாங்க. சோ அங்க போய் நம்ம அவங்க மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துல இந்த காப்பகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க இப்ப அண்ணா நகர்ல இருக்கீங்க. இப்போ ஒண்ணு உங்களுக்கு கம்ப்யூட்டர் மூலமா வெப்சைட்ல
இந்த அண்ணா நகர் ஏரியால எந்த இடத்துல இந்த காப்பகங்கள் இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு பார்க்க முடிஞ்சா நீங்க பார்க்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி நீங்க பார்க்க முடியாது, எனக்கு அந்த கம்ப்யூட்டர்லாம் தெரியாது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த இந்த ஏரியால எந்த காப்பகம் எங்க இருக்குங்கிறது எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், அண்ணா நகர்ல உங்க வீட்டுக்கிட்ட எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல போலீஸ் ஸ்டேஷன் வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி நாங்க தத்து எடுத்துக்கலான் இருக்கோம், இந்த ஏரியால என்ன காப்பகம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கைட் பண்ண போறாங்க. அதுக்கு மேல நீங்க அந்த காப்பகத்துக்கு போய் இந்த மாதிரி எனக்கு என்ன பிரச்சனை, நான் வந்து குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கேட்கலாம். எதனால நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதுனால வந்து உங்களை பத்திய விவரங்களை அவங்க கேட்பாங்கன்னோ, இல்ல அவங்க வந்து உங்களை ஒரு குற்றவாளி போல பாப்பாங்கன்னோ, இல்ல அது உங்களுக்கு வந்து ஒரு தவறான செயல்னோ அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அதுதான் சொல்ல வரேன். மேடம் நாங்க அங்க போய் பார்த்தோம் ஒரு வாட்டி, அது அங்க ஏற்கனவே எல்லாமே புக்கா இருக்கு, புக் பண்ணிருக்காங்க. அதாவது ஆண் குழந்தைன்னா ஒரு 8 வருஷம் ஆகும் குடுக்கறதுக்கு, பெண் குழந்தைன்னா 3-4 வருஷம் ஆகும், இங்க எல்லாமே புக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 2 இடம் கேட்டு பார்த்துட்டு வந்தோம், ராயப்பேட்டையில ஒண்ணு, டி நகர்ல ஒண்ணு. கரெக்ட். நீங்க பதிவு செஞ்சு வைக்கணும். பதிவு செஞ்சு வச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, புக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் வந்தாதான் உங்களுக்கு எப்படியும் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் ஆகும் ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னா பரவாயில்லையான்னு கேக்குறாங்க. நீங்க வேணா புக் பண்ணுங்க, எல்லாம் இது எடுத்துட்டு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து புக் பண்ணி வச்சுட்டு போங்க, எப்ப இருப்போம் அப்பதான் நாங்க சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே 1 வருஷத்துல 2 வருஷத்துல கிடைக்காதுங்கிறாங்க, இப்படியும் குறைஞ்சது 6-7 வருஷம் ஆகுங்கிறாங்க. நான் 2-3 இடத்துல நாங்க கேட்டோம். சைல்டு நம்பர் ஒண்ணு வருதுல 1098, அது காப்பகத்துல அந்த குழந்தைங்க அனாதையா கைவிடப்பட்ட குழந்தைங்களும் அங்கதான் கொண்டு சேர்ப்பாங்க. அந்த இடத்துல போய் நாங்க போன் பண்ணி கேட்டோம். அவங்க 2-3 நம்பர் கொடுத்தாங்க. நாங்களாம் இங்க இருந்து குழந்தையெல்லாம் எடுத்துட்டு அங்கதான் விடுறோம் சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் 2-3 நம்பர் கொடுத்தாங்க எங்களுக்கு. அங்க எல்லாமே நான் கால் பண்ணி கேட்டப்ப இப்படிதான் சொன்னாங்க, எல்லாமே புக்கா இருக்குமா, இப்படியே 8 வருஷம் நீங்க புக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 8 வருஷம் கழிச்சுதான் கிடைக்கும், பெண் குழந்தைனா 6 வருஷமாவது நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்ப நீங்க சினிமா பார்க்க போறீங்க, புது சினிமா ரிலீஸ் ஆகுது, டிக்கெட் வாங்க போறீங்க, ஒரு 10 நாள் கழிச்சுதான் எனக்கு டிக்கெட் கிடைக்கிறதுன்னா அந்த 10 நாள் நீங்க பொறுமையா இருக்கீங்கல்ல, அந்த மாதிரிதான் இது வந்து குழந்தைய நீங்க தத்து எடுக்கணும்னு ஒரு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்குண்டான காலம், அதாவது உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் பதிவு செஞ்சிருக்காங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களோட இது வரும். நீங்க வந்து ஒரு ஆண் குழந்தைய தத்து எடுக்க விரும்பலாம், இல்ல ஒரு பெண் குழந்தைய தத்து எடுக்க விரும்பலாம். அதாவது நல்ல ஹெல்த்தி பேபியா எடுக்கணும்னு பார்க்கலாம், அதாவது எந்த குறைபாடும் இல்லாத ஒரு குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். சில பேர் வந்து பரவாயில்ல குறைபாடு இருந்தாலும் பரவாயில்ல நாங்க தத்து எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்க எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அதை நாங்க சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல நிறைய பேர் பதிவு செய்யலாம். இப்போ நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு சினிமா பாக்குறதுக்கு 10 நாள் வெயிட் பண்றோம் இல்லையா, ஒரு சாமான் வாங்கணும், இப்ப நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு டிவி வாங்கறதுக்கு போறோம், இல்லம்மா இப்போ நியூ இயர் சேலு இன்னும் ஒரு 15 நாள் பொங்கல் கழிச்சுதான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா நம்ம வெயிட் பண்ண ரெடியா இருக்கோம். நம்மளோடயே வளர போற ஒரு குழந்தை அட்வொகேட் வச்சுதான் நம்ம பாக்கணுமா மேடம்? இப்ப இல்லையே, நீங்க வந்து பதிவு செய்யறதுக்கு வழக்கறிஞர் யாரும் தேவையில்லை, நீங்க போய் பதிவு செய்யலாம். அந்த காப்பகத்துக்கு குழந்தைகள் நீங்க கேட்டாப்ல உங்களுடைய வருஷப்படி அந்த குழந்தை வந்ததுனாக்க காப்பகத்திலேயே அவங்க அட்வொகேட்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்க மூலமாக நீங்க கோர்ட்ல வந்து மனு தாக்கல் செய்யணும். அந்த குழந்தைய உங்கள்ட்ட கொடுப்பாங்க, நீங்க மனு தாக்கல் செய்யணும். அதாவது நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இப்போ நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டி சிவில் கோர்ட்ல வந்து பிடிஐல போய் முதன்மை நீதிமன்றத்துல போய் நீங்க ஒரு மனு கொடுப்பாங்க. அந்த காப்பகம்காரங்களே உங்களுக்கு எல்லாம் கைட் பண்ணி ஒரு மனு கொடுப்பாங்க, நீங்க சாட்சி கொடுக்கணும். அந்த குழந்தைய அந்த நீதிபதி பாப்பார், நீங்க நல்லா வச்சிருக்கீங்களா, உங்களால அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படிங்கறதையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி காப்பகத்துல இருக்கிறவங்க வந்து சரியான ஒரு நபரிடம் தான் அந்த குழந்தைய ஒப்படைத்தார்களா அப்படிங்கறதையும் கோர்ட் வந்து பாத்துக்கும். அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணி அந்த குழந்தைய வாங்கினீங்கன்னா அது உங்களுடைய குழந்தையாகவே பாவித்து உங்களுக்கே அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நீங்க போய் பதிவு பண்ணலாம். பத்திரப்பதிவுலாம் நம்ம பண்றாப்புல இந்த குழந்தைய நான் அடாப்ட் பண்ணிட்டேன்னு ஒரு பத்திரப்பதிவு பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த குழந்தை எல்லாம் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த குழந்தையும் பெருசாயிட்டு எனக்கு இந்த அம்மா அப்பா வேண்டாம் அப்படின்னும் அந்த குழந்தையால சொல்ல முடியாது. சட்டப்படி எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா செஞ்சுட்டோம்னா அதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆமா, அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம அந்த குழந்தை வந்து உங்களுடைய குழந்தை, அதாவது நீங்க நிஜமாவே பெற்று எடுத்திருந்தால் எப்படி அந்த குழந்தைய நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாதோ அந்த மாதிரி உங்களால இந்த குழந்தையும் சொல்ல முடியாது.
சொல்ல துடிக்குது மனசு.